In this class, let us learn about concept ellipse. Ellipse பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ellipse எப்படி இருக்கும்ன்றதை நம்ம டிரா பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா இது y axis அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இது x axis அப்படின்னு எடுத்திருக்கேன். இது x axisன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ellipse நம்ம டிரா பண்ணலாம். எலிப்ஸ் ஜெனரலா எலிப்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கும். ஆனால் எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். டூ டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் தி எலிப்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஏ டேஷ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட் 0, எக்ஸ் கோஆர்டினேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆரிஜின்ல இருந்து வெர்டெக்ஸ் வந்து ஏ டிஸ்டன்ஸ்ல ஸ்மால் லெட்டர் ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் ஏக்கு வந்து கோஆர்டினேட் ஏ கமா 0 வருது. அப்போ ஏ டேஷ் வந்து பாருங்க இது வந்து மைனஸ் ஏ கமா 0. ஆக்சுவலாக வந்து எலிப்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எபோட் ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கும். அதே மாதிரி எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கும். எபோட் ஆரிஜின் ஆல்சோ சிமெட்ரியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதான் சாரி எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இது சிமெட்ரின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இது வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2aன்னு வருது. அதே மாதிரி லெங்த் ஆஃப் மேஜர் இது மைனர் ஆக்சிஸை வந்து 2bன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை பி டேஷ்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து கோஆர்டினேட் வந்து நம்ம இங்க b, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து மைனஸ் b, 0ன்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது பாருங்க. இப்போ வந்து லெங்த் ஆஃப் தி இந்த மேஜர் ஆக்சிஸ், அதாவது a டு a டேஷ்ன்றதான் லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? b டு b டேஷ் தான் என்ன எடுத்துக்கிறோம்னா லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா a டு a டேஷ், அந்த லெங்த் வந்து 2aன்னு இருக்கு. இதே மாதிரி லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் வந்து 2b அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இங்க வந்து ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு எடுத்துக்க போறோம். எஸ் அண்ட் எஸ் டேஷ் ஆர் ஃபோக்கஸ் ஆஃப் தி எலிப்ஸ். எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். பேரபோலாக்கும் ரெண்டு ஃபோக்கஸ். ஒரு ஃபோக்கஸ் வந்து நமக்கு a, 0ல பார்த்தோம். இன்னொரு ஃபோக்கஸ் இன்ஃபினிட்டியில இருக்கும். ஆனா சர்க்கிளுக்கு வந்து ஒரே ஒரு சென்டர். எலிப்ஸுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. அப்போ ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இங்க எடுத்துக்கிறேன். இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கிட்டு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இங்க என்னென்ன பார்த்து இருக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து ஏ டேஷ் வெர்டெக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் எலிப்ஸுக்கு. இது வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இந்த வெர்டெக்ஸோட கோஆர்டினேட் a, 0 மைனஸ் a, 0, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் a, 0ன்னு வச்சிருக்கோம். அடுத்து வந்து லெங்த் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் 2aன்னு எடுத்திருக்கேன். லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் வந்து 2bன்னு எடுத்திருக்கேன். லெங்த் ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் வந்து 2bன்னு இங்க எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து இந்த எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குப்பா. ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். எலிப்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. இது கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸும் அதாவது இந்த மேஜர் ஆக்சிஸும் டைரக்ட்ரிக்ஸும் மீட் பண்ற பாயிண்ட் இது ஜெட், இது ஜெட் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த பாயிண்ட் சும்மா இப்படி ஒரு எம், இங்க எம் டேஷ் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஜெட் டேஷ் எம் டேஷ் ஜெட் எம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டைரக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் பி இருக்கு இல்லைங்களா, அந்த பி வந்து கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் தான் போட்டிருக்கோம். b, 0 போடக்கூடாது, 0, bன்னு நம்ம எடுத்துருக்கணும். இங்க என்ன எடுத்துருக்கணும் சொல்லுங்க, 0, b. அதே மாதிரி இங்க 0, மைனஸ் பின்னு எடுத்துருக்கணும். ஏன்னா வந்து பாயிண்ட் பியும் பாயிண்ட் பி டேஷும் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு இல்லைங்களா. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் 0, அப்போ 0, b, இது 0, மைனஸ் b இப்படி நம்ம எடுக்கணும். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபோக்கஸோட கோஆர்டினேட்டும் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எலிப்ஸ் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். எலிப்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். ஜென்ரலா வந்து நம்ம எலிப்ஸ்ன்றது என்ன, ஒரு கோனிக் செக்ஷன் தானே. கோனிக் செக்ஷனுக்கு என்ன டெஃபினேஷன் நம்ம பார்த்திருக்கோம், அதாவது அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இந்த லோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த லோக்கஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தானே? ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கவனிங்க, ஒரு பாயிண்ட் பின்னு இங்க எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துருக்கேன். இந்த பில இருந்து, அதாவது நல்லா கவனிங்க, இந்த பில இருந்து இந்த ஃபோக்கஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸுக்கும் அடுத்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ்,
இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது எது இருக்குன்னு சொல்லுங்க, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு எடுக்கணும். இங்க வந்து இது பர்பெண்டிகுலர் போடணும். இந்த m இங்க எழுதிக்கலாம், இதுதான் m அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படின்னு போட்டுப்போம். உங்களுக்கு இது வந்து இதுக்கு அதாவது கோனிக் செக்ஷனுக்கு டெஃபினிஷன் அது ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸ் டு தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் கான்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, அப்போ வந்து என்ன பண்ணணும், பிஎஸ் டிவைடட் பை பி என்றது ஒரு பாயிண்ட் இந்த எலிப்ஸ்ல எடுத்துட்டேன். அந்த பாயிண்ட்ல இருந்து எஸ் இந்த ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் பிஎஸ், இந்த பாயிண்ட் பி வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பர்பெண்டிகுலரா இருக்கிற டிஸ்டன்ஸ் பிஎம் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இ. ஜெனரலா எலிப்ஸுக்கு என்ன சொல்லுங்க, எசென்ட்ரிசிட்டி எப்படி இருக்கணும், எசென்ட்ரிசிட்டி வந்து லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0. எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 0 கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எலிப்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் பி இந்த பாயிண்ட் ஏவா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ வந்து எங்க இருக்கு பாருங்க, நமக்கு ஏ வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லோக்கஸ்ல தானே இருக்கு. அப்ப இந்த லோக்கஸ்ல இருக்குன்னா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா அப்ப வந்து நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எஸ்ஏ எஸ்ஏ என்றது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸ், தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இந்த இ இங்க வந்து இந்த இ இருக்குங்களா, இ இன்டு பிஎம் எழுதலாம் இல்லையா, அந்த மாதிரி ratio of the distance of the point A from the focus equal to eccentricity times of distance of the point from the directrix. அப்ப இது என்ன வரும் சொல்லுங்க, E into AZ அப்படி நமக்கு கிடைக்குதுங்களா. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்ம இதை 1 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, 1 ன்னு எடுத்துக்கப்பா. இப்போ அதே மாதிரி இந்த A dash ன்னு ஒரு பாயிண்ட் எலிப்ஸ்ல இருக்கு இல்லைங்களா, A dash ன்னு ஒரு பாயிண்ட் எலிப்ஸ்ல இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஏ டேஷ் வந்து இந்த எஸ்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் இந்த ஏ டேஷ் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து வர டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்தோம்னா அது ஈக்குவல் டு எசென்ட்ரிசிட்டி வரணும். அப்படின்னா ஏ டேஷ்ன்றது இந்த லோக்கஸ் கோனிக் செக்ஷனுடைய லோக்கஸ் ஈக்குவேஷன்ல தான் இருக்கு. அப்போ ஃபோக்கஸ்ல இருந்து எஸ் அந்த பாயிண்ட் ஏ டேஷ் இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எசென்ட்ரிசிட்டி இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ். அது என்ன வரும் சொல்லுங்க, ஏ டேஷ் ஜெட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா, A dash Z அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதை ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாமா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2வையும் ஆட் பண்ணுவோம்ப்பா. ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 plus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் 1 plus 2 போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, SA plus SA dash SA plus SA dash equal to E into நல்லா பாருங்க AZ plus A dash Z அப்படின்னு கிடைக்குதுங்களா, A dash Z ன்னு கிடைக்குது. இப்போ எஸ்சி என்றது பாருங்க இங்க இருந்து இந்த லெங்த், எஸ்சி என்றது இந்த லெங்த் தானப்பா, புரியுதா உங்களுக்கு, இந்த லெங்த். எஸ்சி டேஷ் என்றது இங்க இருந்து இந்த லெங்த் அப்படி வருதுங்களா, எஸ்சி டேஷ்ன்றது இங்க இருந்து இந்த லெங்த். ஆக மொத்தம் அப்போ எஸ்சி டேஷ் பிளஸ் எஸ்சி ஈக்குவல் டு ஏஏ டேஷ்னு போட்டுடலாமா, ஏஏ டேஷ்னு போட்டுடலாமா. ஏன்னா வந்து பாருங்க எஸ்ஏ வந்து இந்த லெங்த் இருக்கு, எஸ்ஏ டேஷ் வந்து இந்த லெங்த் இருக்கு. அப்போ எஸ்ஏ பிளஸ் எஸ்ஏ டேஷ் வந்து ஏ டேஷ் ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எஸ்ஏ பிளஸ் எஸ்ஏ டேஷ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க, ஏ டேஷ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு, இது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இப்போ டயக்ராம் நிறைய எல்லாமே எழுதியிருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும்னு இதை மட்டும் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா அப்போ. சரிப்பா, இப்போ இ இன்ட்டு இந்த ஏ ஜெட் பிளஸ் ஏ டேஷ் ஜெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏ ஜெட் பிளஸ் ஏ டேஷ் ஜெட் இருக்கு. இது எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த ஏ ஜெட் எப்படி எழுதுறேன்னா நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ஓன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் என்ன சீன் எடுத்துக்கிறேன், சென்டர் சீன் எடுத்துங்க. சிஜெட்ல இருந்து சிஏவை கழிச்சிட்டோம்னா ஏஜெட் கிடைக்கும். அப்போ ஏஜெட்டுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க, சிஜெட்ல இருந்து சிஏவை கழிச்சிருங்க. சிஏ கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க, சிஏவை கழிச்சிட்டீங்கன்னா ஏஜெட் கிடைக்குது. பிளஸ் ஏ டேஷ் ஜெட் வேணும்னா என்ன பண்ணலாம்னா, ஏ டேஷ் ஜெட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ஏ டேஷ் சி பிளஸ் சிஜெட் அப்படி எடுத்துக்கலாமா. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நல்லா பாரு, இப்போ ஏ டேஷ் ஜெட் தானே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அதாவது இந்த ஏஜெட் வந்து சிஜெட் மைனஸ் சிஏன்னு போட்டாச்சு. இப்போ இந்த ஏ டேஷ் ஜெட் எப்படி எடுத்துக்கலாம்னா சிஏ டேஷ் பிளஸ் சிஜெட்னு எடுத்துக்கலாம் இல்லையா, இங்க இருந்து சிஏ டேஷ் பிளஸ் சிஜெட்னு எடுத்துக்கலாம். அப்போ சிஏ டேஷ் பிளஸ் சிஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நல்லா பாருங்க, சிஏவும் சிஏ டேஷும் ஈக்குவல் தானே, சிஏவும் சிஏ டேஷும் ஈக்குவல் தானேப்பா. அப்போ சிஏவும் சிஏ டேஷும் கேன்சல் பண்ணிடலாம், சிஏவும் சிஏ டேஷும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஏ டேஷ் ஏ என்ன வரும் சொல்லுங்க, ஏ டேஷ் ஏ வந்து 2a இங்க போட்டிருக்கோம், ஏ டேஷ் ஏ வந்து 2a, இது வந்து ஃபோக்கஸ் எஸ்ன்னு தெரியும், இஸ் ஈக்குவல் இ இன்ட்டு இந்த சிஜெட் பிளஸ் சிஜெட் என்ன வருது சொல்லுங்க, 2 தி சிஜெட் அப்படின்னு கிடைச்சிருக்கு, 2 தி சிஜெட் நம்ம கிடைச்சிருக்கு.
இப்போ வந்து இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ CZ இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, A/E. CZன்றது என்ன சொல்லுங்க? CZன்றது தான் இந்த லெங்த். அதாவது டைரக்ட்ரிக்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஃப்ரம் தி சென்டர். இல்லைன்னா டைரக்ட்ரிக்ஸ் இந்த Z இருக்கு இல்லைங்களா, திஸ் Z வந்து இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த சென்டர் வந்து Zல டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா A/E. அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைட் லைன் parallel to y axis தானே. இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்ன வந்து பாருங்க, x is equal to நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, x is equal to A/E அப்படின்னு கிடைக்குதுங்களா. x is equal to A/E நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களாப்பா. சோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் இந்த டைரக்ட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, x equal to A/E. அதே மாதிரி இந்த டைரக்ட்ரிக்ஸ் இது எல்லாமே சிமெட்ரி தானே வரைஞ்சிருக்கும், சிமெட்ரி தானே. அப்ப இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கும் என்ன இருக்கணும் சொல்லுங்க, x is equal to A/E ன்னு போடாம லெஃப்ட் சைடுல இருக்கிறதுனால x equal to -A/E ன்னு போட்டுக்குவோம். அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் x plus A/E equal to 0 ன்னு எழுதுவோம். இந்த டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் x minus A/E is equal to 0 ன்னு எழுதுவோம். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, அந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வேணும். நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஃபோக்கஸுக்கு உண்டான கோஆர்டினேட் வேணும். அப்போ ஃபோக்கஸோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. இந்த ஃபோக்கஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா, இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 சப்ட்ராக்ட் பண்றப்போ, ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க, SA dash minus SA, SA dash minus SA into E is equal to E into A dash Z minus AZ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா இது வரைக்கும்? சரி. இப்போ இந்த SA dash எப்படி எழுதலாம் சொல்லுங்க. இந்த SA dash எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. SA dash எப்படி எழுதலாம்னா CA dash plus CS ன்னு எழுதலாமா? CA dash plus CS ன்னு எழுதலாம். அப்ப SA dash வந்து CA dash plus CS ன்னு எழுதிட்டு மைனஸ் இந்த SA இருக்கு இல்லைங்களா, இந்த SA எப்படி எழுதலாம், CA minus CS ன்னு எழுதலாம். CA minus CS. இந்த SA க்கு வந்து CA minus CS ன்னு எழுதலாம். அப்போ CA minus CS ன்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? This is equal to E into A dash Z minus AZ. இது AZ dash கிடையாது. A dash Z minus AZ. நல்லா பாருங்க, A dash Z ல இருந்து AZ கழிச்சிட்டோம்னா A dash தானப்பா கிடைக்குது. ஏன்னா A dash Z ல இருந்து AZ கழிச்சோம்னா என்ன கிடைக்குது, A dash தானே கிடைக்குது. அப்படிதானே இருக்கு. சரி. இப்போ இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. இங்க CA dash இருக்குங்களா, இந்த மைனஸ் CA ன்னு வந்துச்சுன்னா இந்த CA dash வந்து ஸ்மால் லெட்டர் A, அதே மாதிரி CAவும் ஸ்மால் லெட்டர் A. சோ CA dash equal to CA. அப்போ CA dashம் இந்த மைனஸ் சொல்ல போனா CAவும் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் CS வந்து பிளஸ் CS ஆயிரும். சோ CS plus CS 2CS ன்னு கிடைக்கும் நமக்கு. சோ 2CS is equal to E into AA dash என்னன்னு சொல்லுங்க, 2A. AA dash வந்து 2A நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த CS இருக்கு இல்லையா, இந்த CS is equal to என்ன வந்திருக்கு பாருங்க, A into E. CS equal to A into E. CS என்றது என்ன சொல்லுங்க, distance of the focus from the center. அப்போ வந்து இந்த S இருக்கு இல்லைங்களா, இந்த S க்கு x கோஆர்டினேட் AE ன்னு கிடைச்சிருக்கு, y கோஆர்டினேட் ஆல்ரெடி உங்களுக்கு 0 ன்னு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த S க்கு ஃபோக்கஸ் கோஆர்டினேட் வந்து AE, 0. அப்ப இந்த ஃபோக்கஸ் வந்து அப்படியே சிமெட்ரியா தானே இருக்கு. அப்ப இந்த ஃபோக்கஸ்க்கு நம்ம கோஆர்டினேட் -AE, 0. அப்படின்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, எலிப்ஸ் வந்து ஜெனரலா மேஜர் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி, மைனர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த மேஜர் ஆக்சிஸோட லென்த் 2A ன்னு எடுத்திருக்கோம், மைனர் ஆக்சிஸ் லென்த் 2B எடுத்திருக்கோம். ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு, வெர்டெக்ஸ் கோஆர்டினேட் A, 0 -A, 0 எடுத்திருக்கோம். இந்த எலிப்ஸ்க்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு, ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் x minus AE equal to 0, இது x plus AE equal to A/E equal to 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து ஃபோக்கஸுக்கு என்ன கோஆர்டினேட் AE, 0, இது -AE, 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எலிப்ஸுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். எப்படி சர்க்கிளுக்கு x² + y² = r², அதே மாதிரி பாராபோலாக்கு y² = 4ax, x² = 4ay, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த எலிப்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸை டெரைவ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மைனர் ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இப்போ எலிப்ஸ் எடுத்துக்கலாம். எலிப்ஸ் சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். புரியுதுங்களா. சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கு. அடுத்து வந்து இந்த எலிப்ஸுக்கு வந்து நமக்கு ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. சரிங்களா. இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இந்த பக்கம் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இப்படி இருக்கு.
சரிங்களா? அடுத்து வந்து ஃபோக்கஸ் வந்து இருக்கு. இங்க ஃபோக்கஸ் 2 ஃபோக்கஸ் கரெக்ட்டுங்களாப்பா? இங்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் S, இங்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் S டேஷ்னு இருக்கு. சரி, இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வந்து AE, 0 அப்படின்னு நமக்கு இருக்கு. இப்போ வந்து ஜெனரலா நம்ம வந்து டெரிவேஷன் தானே டெரைவ் பண்ணணும். அந்த டெரிவேஷன் டெரைவ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த அதாவது லோக்கஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸ் நம்ம பார்க்கணும். அடுத்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் எசென்ட்ரிசிட்டி. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் வருதுல, இந்த பாயிண்ட் M ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸும் டைரக்ட்ரிக்ஸும் மீட் ஆகுறது இது Z ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்க Z டேஷ்னு எடுத்துருக்கோம். இங்க வந்து இது மாதிரி இங்க இன்னொரு இது இருக்கு, அதை விட்டுறலாம். இங்க M டேஷ்னு இருக்கும். ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் P வந்து இந்த ஃபோக்கஸ்ல இருந்து கூட நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு கூட இந்த ஃபோக்கஸ்ல இருந்து எடுத்திருந்தா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் வந்து இந்த இந்த டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து வந்திருக்கும். அதுக்காக சார் கன்ஃபியூஷன் வேணாம், இது ஒன்னே போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் P வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஒருவேளை பாயிண்ட் P வந்து செகண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் இப்படி எடுத்திருந்தோம்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி செகண்ட் டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த சும்மா அப்படி காமிச்சிருந்தா அது M டேஷ் அப்படின்னு வருது. சரி, இப்போ நம்ம டெரிவேஷன் டெரைவ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கோஆர்டினேட் என்ன சொல்லுங்க, X, Y. ஏன்னா இது மூவபிள் பாயிண்ட், வேரியபிள் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க, x மைனஸ் a by e is equal to 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ps is equal to e times of pm அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு இதுதான் டெஃபினிஷன் ஃபார் கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன் டெஃபினிஷன் அது ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபோக்கஸ் டு தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் கான்ஸ்டன்ட் இஸ் எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு தெரியும். இப்போ வந்து இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பிஎஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டோம்னா x மைனஸ் ஏஇ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் இருக்கும், ஸ்கொயர் பண்ணிட்டோம், இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரைட் லைன். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரைட் லைன் என்னது, இந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் பண்ணோம். அப்போ இந்த x, y இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க, x மைனஸ் a by e. சரிங்களா? ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் 0 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1, y இல்லாதனா இல்ல y டர்முக்கு 0ன்னு போட்டுட்டோம். புரியுதுங்களா? அது இப்போ இதை ஃபர்தரா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். பண்ணலாங்களா? இப்போ பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் 2xae பிளஸ் இது y ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ இந்த e ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த டிவைடட் பை 1 தான் இருக்கு, டினாமினேட்டர் விட்டுறலாம். இங்க என்ன இருக்கு பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் a by e ஹோல் ஸ்கொயர், a by e ஹோல் ஸ்கொயர் கரெக்ட் தானப்பா, a by e ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xa by e அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த e ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் 2xae பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு e உள்ள கொண்டு போங்க, e ஸ்கொயர் x ஸ்கொயர். இங்க e ஸ்கொயர் கேன்சல், சோ தட் என்ன வரும்னு சொல்லுங்க, a ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இந்த e ஸ்கொயர் வந்தா ஒரு e கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 2xae அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ண முடியும், நம்மளால முடிஞ்சது பார்க்கலாமா? மைனஸ் 2xae மைனஸ் 2xae கேன்சல் ஆயிருச்சு, மற்ற எதுவுமே கேன்சல் ஆகல. அப்படி தானே? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாம் காமனா எடுத்துக்கலாம், ஒய் ஸ்கொயர் எல்லாம் காமனா எடுத்துக்கலாம். பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இங்க இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்படி தானே பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கு. சரி, இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகுது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இந்த இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. இது ஒய் ஸ்கொயர்னு எடுத்துங்க, பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கா, இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. இந்த ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ரைட் சைடுல கொண்டு வந்துருங்க. அப்ப ஏ ஸ்கொயரை காமன் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஏ ஸ்கொயர் காமன் எடுத்ததுனால இ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? டிவைட் தி above ஈக்குவேஷன், டிவைட் above ஈக்குவேஷன் பை ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்ல டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சாரி, இங்க ஸ்கொயர் வரும், இங்க ஸ்கொயர் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு? அதாவது டிவைட் தி ஈக்குவேஷன் பை ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்ல டிவைட் பண்ணிடுவோம். இப்படி டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை இங்க 1 மைனஸ் இ ஸ்கொயர் 1 மைனஸ் இ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்ப ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். பிளஸ் இந்த ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு வரும். புரியுதுங்களா? அது
இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு 0 போடுங்களேன். எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்க்கு என்ன வருது பாருங்க. தனியா வந்து சும்மா சாதாரணமா பார்க்கலாமா? எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்க்கு என்ன வருது பாருங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் வருதுங்களா? பிளஸ் ஆர், அதாவது எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, ஒரு ரூட் வரும், இங்க ஸ்கொயர் ரூட் வரும். புரிஞ்சுங்களா? சரி, அப்போ வந்து என்ன வருது பாருங்க, இந்த y equal to a into root of 1 minus e square. அந்த இந்த பாயிண்ட் ஆக்சுவலா எந்த பாயிண்ட் பாருங்க, பாராபோலால எந்த பாயிண்ட் இருக்கும், x க்கு 0 வர பாயிண்ட் இந்த பாயிண்ட் கரெக்ட்டா? இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, b b dash. ஆக்சுவலா வெர்டெக்ஸ் வந்து a dash a ன்னு இப்படி வந்திருக்கும். இந்த b என்ற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த b ஓட பாயிண்ட் தான் 0, b தானே. அப்போ x வேல்யூ 0 இருந்தா y வேல்யூ b தானே. அப்போ இந்த y வேல்யூ b தானே வரும். அப்போ b is equal to a root of 1 minus e square. கரெக்ட்டுங்களா? இப்போ இது ஸ்கொயர் பண்ணிருங்க. அப்போ b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர். சோ அப்போ நம்ம a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடலாம் பாருங்க, b ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிரலாமா? அப்போ இங்க b ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ என்ன வருது பாருங்க, அப்போ x ஸ்கொயர் by a ஸ்கொயர் plus y ஸ்கொயர், a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர் தான் நம்ம என்ன சொல்றோம், b ஸ்கொயர் is equal to 1. This is the equation of the required ellipse. அதாவது வந்து ஒரு எலிப்ஸுக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அப்போ அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக கவனிச்சிங்க, இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எலிப்ஸ்க்கு வந்து வெர்டெக்ஸ் இருக்கு, வெர்டெக்ஸோட கோஆர்டினேட் a,0, இது மைனஸ் a,0ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை ஈக்குவல் டு 0, இது எக்ஸ் பிளஸ் ஏ பை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அது சரி. இப்போ வந்து இந்த மைனர் ஆக்சிஸ் வந்து லெங்த் 2bன்னு எடுத்துக்கிறோம், மேஜர் ஆக்சிஸ் லெங்த் 2aன்னு எடுத்துக்கிறோம். ஃபோக்கஸ் வந்து AE, 0 மைனஸ் AE, 0 அப்படி வச்சிருக்கோம். அடுத்து வந்து இந்த லோக்கஸ் ஈக்குவேஷன், எலிப்ஸோட லோக்கஸ் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஒருவேளை தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் ஹூஸ் ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபோக்கஸ் AE, 0 இல்லாம H, K இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து இப்படி எக்ஸ், இப்போ பார்த்தது எக்ஸ் மைனஸ் ஏ பை ஈக்குவல் டு 0 இல்லையா, அப்படி எடுக்காம ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வந்து H, Kன்னு இருந்து, ஃபோக்கஸோட கோஆர்டினேட் H, Kன்னு இருந்துட்டு டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து Lx பிளஸ் My பிளஸ் N ஈக்குவல் டு 0 இப்படி இருக்குன்னு வச்சுங்க டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே, இப்படி இருந்தா நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து பாருங்க, இதான எலிப்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ்னு எடுத்துட்டோம். இந்த ஃபோக்கஸ்க்கு வந்து H, Kன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து Lx பிளஸ் My பிளஸ் N இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்தா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பாயிண்ட் வந்து Pன்னு இங்க எடுத்திருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் PS, இங்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் PMன்னு போட்டுட்டு, அப்போ PS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் இன்டு PM ஸ்கொயர் போட்டுக்குவோம். அப்படி தானேப்பா? இப்படி பண்ணும்போது PS என்ன வரும் சொல்லுங்க, x மைனஸ் H ஹோல் ஸ்கொயர் பிளஸ் Y மைனஸ் K ஹோல் ஸ்கொயர் is equal to E ஸ்கொயர் இன்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து x, இந்த பாயிண்ட் வந்து x, y தானே. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, Lx plus My plus N divided by square root of, ஸ்கொயர் ரூட் வராது ஏன்னா ஸ்கொயர் போடுது இல்லையா, ஹோல் ஸ்கொயர் போட்டுரும் இல்லையா, அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து அதாவது ஃபோக்கஸ் வந்து AE, 0 எல்லாமே, டைரக்ட்ரிக்ஸ் x மைனஸ் ஏ பை இ ஈக்குவல் 0 எல்லாமே இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைரக்ட்ரிக்ஸ் இப்படி இருந்தா இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இது மைனர் ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ், இது வெர்டெக்ஸ் A டேஷ்னு எடுத்துக்கிறோம். சென்டர் வந்து என்ன பண்றோம், ஆரிஜினே எடுத்துக்கிறோம், ஆரிஜினை வந்து சென்டரா எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பாயிண்ட் B, இது B டேஷ்னு எடுத்துக்கிறோம். இந்த இங்க வந்து டைரக்ட்ரிக்ஸ், ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஃபோக்கஸ் S டேஷ்னு இருக்கு. ஃபோக்கஸோட கோஆர்டினேட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் A பை இ, சாரி, ஃபோக்கஸுக்கு கோஆர்டினேட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் AE, 0. டைரக்ட்ரிக்ஸுக்கு ஈக்குவேஷன் வந்து x பிளஸ் ஆர் மைனஸ் A பை இ ஈக்குவல் டு 0. இந்த வெர்டெக்ஸ் வந்து வெர்டெக்ஸோட கோஆர்டினேட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் A, 0. பிக்கு கோஆர்டினேட் வந்து B இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாயிண்ட் B மைனர் ஆக்சிஸ், அதுக்கு வந்து 0, பிளஸ் ஆர் மைனஸ் B. அடுத்து இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் பை A ஸ்கொயர் பிளஸ் Y ஸ்கொயர் பை B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொண்டு வந்திருக்கும். B ஸ்கொயருக்கு A ஸ்கொயருக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் E ஸ்கொயர். இவ்வளவு நேரம் இன்னைக்கு கிளாஸ் மொத்தம் நடத்துது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் நோட் இம்பார்ட்டன்ட் நோட் பார்க்கலாம் பாருங்க.
என்னென்ன நோட் இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ நோட் பார்க்கலாம் பாருங்க. எல்லாமே தெரிஞ்ச நோட்டு தான். அதாவது இது மைனர் ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து எலிப்ஸ்ன்னு எடுத்தாச்சு. கரெக்டுங்களா? இது எலிப்ஸ்ன்னு எடுத்துட்டோம். புரிஞ்சுக்கிங்க. இந்த பாயிண்ட் ஏ, இது ஏ டேஷ், இது இங்க எஸ், இது எஸ் டேஷ் அப்படின்னு எடுத்திருக்கும். கரெக்டுங்களா? அது சரி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன், இங்க வந்து எலிப்ஸ்க்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஃபோக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கைன்னு சொல்றோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கை எஸ்எஸ் டேஷ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கை வந்து எஸ்எஸ் டேஷ். இந்த லெங்த் எவ்வளோ வரும்னு சொல்லுப்பா. உங்களுக்கு தான் இது ஏஇ கமா ஜீரோன்னு தெரியும் இல்லையா? இது மைனஸ் ஏஇ கமா ஜீரோன்னு தெரியும் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபோக்கஸ் இந்த எலிப்ஸுக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2AE அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அடுத்து டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்டு ஒரு டைரக்ட்ரிக்ஸ், இங்கிட்டு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் வந்து ஜெட்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் வந்து ஜெட் டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் ஏ பை இ கமா ஜீரோ, இந்த ஜெட் டேஷுக்கு வந்து மைனஸ் ஏ பை இ கமா ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது இந்த இங்க சென்டர்ல இருந்து ஜெட் வந்து ஏ பை இ இருக்கும், அதே மாதிரி ஜெட் டேஷ்ல இருந்து சென்டர் ஏ பை இ இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிசஸ் வந்து ஜெட் ஜெட் டேஷ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பை இ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து பி ஸ்கொயருக்கும் ஏ ஸ்கொயருக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் தானே வருது. நம்ம இஃப் இ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து பார்க்கலாம். இஃப் இ ஈக்குவல் டு ஜீரோ எடுத்தா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வந்துருது இல்லைங்களா? அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ்ல ஏ ஸ்கொயர்னு போட்டுங்க. அதாவது இஃப் இ ஈக்குவல் டு ஜீரோ வரந்தா இஸ் ஈக்குவல் டு 1 வருது இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வந்துருச்சா? அப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள்னு வந்துருச்சு. அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி சர்க்கிள் வந்து வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 0. எப்படி எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி பேரபோலா 1, எசென்ட்ரிசிட்டி ஆஃப் தி எலிப்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1. அதே மாதிரி சர்க்கிளா இருக்கணும்னா எசென்ட்ரிசிட்டி வந்து சர்க்கிளுக்கு வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எலிப்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எலிப்ஸ்னு ஒன்று எடுத்திருக்கீங்க. சும்மா ஜென்ரலா இப்படி வரைகிறேன் நான். இப்போ வந்து இதுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா? இது எல்சிஎம் எடுத்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லப்பா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒய் ஸ்கொயர் பை இது ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்கு. கரெக்டுங்களா? இதை எப்படி மாத்தி எழுதுறேன்னா ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்படி எழுதிட்டு டிவைட் பை ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா? இப்போ இதை எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க. ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஏ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இந்த டயக்ராம்ல. இப்போ வந்து நான் ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன். இது கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் பில இருந்து பர்பண்டிகுலரா இங்க வந்து ஒரு என்னு ஒரு இந்த டிராப் பண்ணியிருக்கேன். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? இப்போ வந்து நல்ல கவனிங்க. நமக்கு இந்த லெங்த் வந்து அதாவது இது ஏ, இது ஏ டேஷ்னு தெரியும். இப்போ வந்து பாருங்கப்பா, இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? இந்த லெங்த் வந்து பின்னு தெரியும், இந்த லெங்த் வந்து நமக்கு ஏன்னு தெரியும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. அதாவது ஏ வெர்டெக்ஸ் வரைக்கும். இப்போ இது வந்து நான் இப்போ எழுதுறது பாருங்க. இந்த லெங்த் என்ன சொல்லுங்க? இந்த லெங்த் வந்து எவ்வளவு சொல்லுங்க? ஏ பிளஸ் எக்ஸ். இந்த லெங்த் எவ்வளவு சொல்லுங்க? இந்த லெங்த் n டு a, அதாவது a dash to n வந்து a plus x. இது வந்து a, இது x கோஆர்டினேட். இப்போ n to a என்ன வரும்? மொத்த லெங்த் a, இந்த லெங்த் x, a ல இருந்து x கழிச்சா அந்த லெங்த் கிடைக்கும் a minus x ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்படின்னு வந்திருக்கு. சோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது இந்த பாயிண்ட் p, இந்த பாயிண்ட் n தான. y என்றது என்னது? y கோஆர்டினேட் p to n தானப்பா. அப்போ p to n ஹோல் ஸ்கொயர். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா எலிப்ஸ்ல எதனா ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் மேஜர் ஆக்சிஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி மேஜர் ஆக்சிஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் இருக்கு இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் அது ஏஎன், சாரி இது ஏ டேஷ் என் இன்ட்டு இன்ட்டு இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏஎன் அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இது என்ன சொல்லுங்க? இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? இந்த பாயிண்ட் பின்னு தெரியும், இந்த பாயிண்ட் சென்டர் சின்னு தெரியும், இது பி டேஷ்னு தெரியும். அப்போ பி ஸ்கொயர்ன்றது என்ன சொல்லுங்க? சென்டர்ல இருந்து இந்த பி, அப்போ பிசி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ என்றது சொல்லுங்க? சென்டர்ல இருந்து இந்த ஏ, ஏசி ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எலிப்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்க வேண்டியது, அந்த பாயிண்ட்ல இருந்து மேஜர் ஆக்சிஸ்ல இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த பாயிண்ட் வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா n என்ற பாயிண்ட்,
அந்த லெங்த் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த லெங்த், இந்த பாயிண்டோட என்ற பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ், ரெண்டு வெர்டெக்ஸ்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண சொல்லுங்க, செமி மைனர் ஆக்சிஸ். இது வந்து செமி மொத்தமே பி டு பி டேஷ் தான் மைனர் ஆக்சிஸ், ஏ டேஷ் டு ஏ தான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் லெங்த் வந்து ஏ டு ஏ டேஷ், மைனர் ஆக்சிஸ் லெங்த் பி டு பி டேஷ். அப்ப இங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க, செமி மைனர் ஆக்சிஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை செமி மேஜர் ஆக்சிஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து தி டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ். நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட் வந்து இப்போ, அதாவது வந்து தி டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ். அப்போ இது ஃபோக்கஸ், அதாவது வந்து இங்க கவனிங்க, இப்போ வரைஞ்சிடறேன் பாருங்க. இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு ஒரு எலிப்ஸ்னு இருக்கு. இப்போ வந்து இங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இது வந்து ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்திருக்கேன், இது மைனர் ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன், இந்த பாயிண்ட் சென்டர்னு இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ வந்து கொஸ்டின் நான் படிச்சது என்ன பாத்தீங்கன்னா வந்து, இப்போ நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி மைனர், டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ். அப்ப பி என்றது எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த லெங்த் வந்து நம்ம ஏஇன்னு எடுத்துக்கலாமா, இந்த லெங்த் எடுத்துக்கலாம், பின்னு தானே எடுத்துக்கலாம். அப்போ பிஎஸ் தானே வேணும். இது பித்தாகரஸ் தேரம் போட்டோம்னா பிஎஸ் ஸ்கொயர், பிஎஸ் என்றது என்ன சொல்லு, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ், தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இது வரைக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆல்ரெடி பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் தெரியும் இல்லைங்களா? இதுல இருந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன போடலாம் சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு, இந்த ஏ ஸ்கொயர் இங்க, அதாவது இது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு புரியுது. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் தெரியும். இப்போ இது வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், புரியுதுங்களா? பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் தானே. அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் பிளஸ்ல ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாமா, இந்த பிளேஸ்ல ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ பிஎஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் மைனர் ஆக்சிஸ் ஈக்குவல் டு செமி மேஜர் ஆக்சிஸ், லெங்த் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குங்களா? நல்லா பாத்துங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் தி மைனர் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வர சொல்லுங்க, length of the semi major axis A அப்படி நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.